அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே ஷிஃபாவை வைத்திருக்கின்றான். அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு அதிகமான பலன்களை வைத்திருக்கின்றான். அதை ஓதுவதன் மூலமாக இம்மையிலும் சரி அது மறுமையிலும் நமக்கு பலன் கொடுப்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே அந்த திருமறையை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, அன்புக்கினியவர்களே, வனனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணமாகவும் அருளாகவும் இருக்குகின்றவற்றை குர்ஆனின் மூலம் நாம் இறக்கி வைத்துள்ளோம் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த குர்ஆனில் நோய் நிவாரணம் இருக்கின்றது. இந்த குர்ஆனில் அவர்களுக்கு அருள் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்கினியவர்கள், அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த குர்ஆன் ஷரீஃப் பல நன்மைகளை பல பிரயோஜனங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றார்களோ, ஓதி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊதக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்களது நோய் நிவாரணம் பெறும் என்பதாக, நோய் நீங்கும் ஷிஃபா அடைவார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி அதிகமான சிறப்புகள் குர்ஆன் ஷரீஃபுக்கு உண்டு. ஒவ்வொரு சூறாவுக்கும் வல்ல ரஹ்மான் சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புக்கினியவர்களே, புனித குர்ஆனில் 30 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா ஒன்று உள்ளது. அதன் தன்மை ஓதியவருக்காக அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் வரை அல்லாஹ்விடம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்குமா. அந்த சூரா தபாரக்கல்லதி என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே நாம் பார்க்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரா தபாரக்கல்லதி என்ற அந்த சூறாவை நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால், அது நமக்கு பரிந்து பேசக்கூடியதாக, நமது பாவம் மன்னிக்கும் வரை நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக அந்த சூரா அமைந்திருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எவர் சூரா கௌஃபை ஓதி, சூரா கௌஃபை அது இறக்கப்பட்டதை போன்று எழுத்துக்களை சரியாக உச்சரித்து ஓதுகிறாரோ, அவருக்காக கியாமத்து நாள் என்று இந்த சூரா அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா முஹர்ரமா வரை ஒளிமயமாகிவிடும். யார் இந்த சூறாவின் கடைசி 10 ஆயத்துக்களை ஓதுவாரோ, பிறகு தஜ்ஜால் வெளியானால் தஜ்ஜாலால் அவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸை அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா கௌஃபை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தின் போது தெளிவு கிடைக்கும் என்பதாக, அவனது குழப்பத்திலிருந்து அவர்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான சிறப்புகளை வல்ல ரஹ்மான் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதன் மூலமாக நமக்கு வைத்திருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை இன்னும் சொல்லப்படுகின்றது, உங்களில் எவருக்கேனும் தினமும் புனித குர்ஆனின் 1000 ஆயத்துக்களை ஓத இயலுமா என்று பெருமானார் கேட்டுவிட்டு
அவர்களே பதிலும் சொன்னார்கள். தினமும் 1000 ஆயத்துக்கள் எவரால் ஓத முடியும் என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்டதற்கு பெருமானார் சொன்னார்கள், உங்களில் எவருக்கேனும் குறைந்தபட்சம் அல்ஹாக்கு முத்தகாசுர் ஓதிக்கொள்ள முடியாதா? அல்ஹாக்கு முத்தகாசுர் ஓதிக்கொள்ள முடியாதா? அதன் நன்மை 1000 ஆயத்துக்களுக்கு சமமானது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறிய சூறா தான், ஆனால் அந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு கொடுக்கின்றான் பாருங்கள். 1000 ஆயத்துக்கள் ஓதின நன்மையை வல்ல ரஹ்மான் அந்த ஒரு சின்ன சூறாவை ஓதுவதன் மூலமாக வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சூரா முழுக்க நாம் ஓதுகின்றோம் அல்லவா, சூரா முழுக்கு ஓதுகின்றோம் அல்லவா, அந்த சூரா முழுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, கபரில் மனிதன் கால் பக்கமாக வேதனை இறங்குமா? கபரில் மனிதனின் கால் பக்கமாக வேதனை இறங்கி வரும் சமயம், என் பக்கமாக நீ வருவதற்கு எந்த வழியும் இல்லை, ஏனெனில் இவர் சூரா முழுக்கு ஓதி வந்தார் என்பதாக அந்த சூரா கூறுமா என்று அவரது கால் கூறும். பிறகு அது நெஞ்சு அல்லது வயிற்றின் பக்கமாக அந்த வேதனை வரும் சமயம், என் பக்கமாக நீ வருவதற்கு உனக்கு எந்த வழியும் இல்லை, காரணம் இவர் சூரா முழுக்கு ஓதி வந்தார் என்பதாக அந்த நெஞ்சும் அல்லது வயிறும் கூறும் என்பதாக பெருமானார் கூறுகின்றார்கள். பிறகு அந்த வேதனை தலைப்பக்கமாக வரும்போது, நீ என் பக்கமாக வர எந்த வழியும் இல்லை, ஏனெனில் இவர் சூரா முழுக்கு ஓதி வந்தார் என்று தலை கூறிவிடும். சூரா முழுக்கு கபரு வேதனையை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸை ஹாக்கிமிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் நமக்கு பலன் தரக்கூடிய, நமக்கு பிரயோஜனங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃபை ஒவ்வொரு சூறாக்களையும் விளங்கி ஓதக்கூடியவர்களாக, அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து ஓதக்கூடியவர்களாக, புரிந்து ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உயர்வான குர்ஆன் ஷரீஃபை தினமும் ஏதேனும் ஒரு அதாவது ஒரு பக்கமோ அல்லது ஒரு ஐனோ அல்லது காஜூஸோ ஓதக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நாம் பலனை பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நமக்கு பிரயோஜனங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய, இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பலனை ஏற்படுத்தக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃபை தினமும் ஓதி வருவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد